இரவும் கனவும் வல்லமையும் பலனும் இரவும் கனவும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம். அது அன்பு சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டி அண்ணா குடும்பத்தை சந்ததியை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே பரிசுத்தாவியானவரின் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அநேக அநேக கிறிஸ்தவர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நான் பெண்டிகோஸ் திருநாளை குறித்து உங்களோடு அங்கு ஜூதர்கள் பாஸ்கா தினத்தில் இருந்து 7 வாரங்கள் கணக்கிட்டு 50வது நாளில் அறுவடை பெருவிழா கொண்டாடுவார்கள். அக்கொண்டாட்டத்திலேதான் கிரேக்கத்தில் பெந்திகோஸ்தே என்று சொல்லி 50வது நாள் அங்கு யாத்திரா 34:22 கோதுமை அறுப்பின் முதல் பலனை செலுத்த 7 வார பண்டிகையும் ஆசரிப்பாயாக என்று சொல்லி எழுதியிருக்கிற அந்த வார்த்தையின் அர்த்தங்களாயிருக்கிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே அங்கு சொல்லப்படுகிறது. கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அந்த அதிகாரம் முழுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டிலே இயேசுவின் சிலுவை பாடுகள் மரணங்கள் உயிர்த்தெழுதல் நிகழ்ந்த 50வது நாட்களின் நிறைவேறுதலே இந்த பெந்திகோஸ்த் திருநாளாகும். விசுவாசிகள் மீது பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்து அவர்களை திடப்படுத்தின நாள் பெந்திகோஸ்தே திருநாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த பரிசுத்தாவியானவர் வந்து ஜனங்களை மனம் திருப்பி கிறிஸ்துவின் விசுவாசத்துக்குள் கொண்டு வருவதுதான் இந்த அறுவடையின் நாள் என்று சொல்லி நாங்கள் சொல்லப்படுகிறது. அன்றைக்கு காத்திருந்த சீசர்கள் மீது அங்கு கூடியிருந்த மக்கள் மீது தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த பெந்திகோஸ்தே நாள் மனுஷ வரலாற்றிலே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சிறப்பான நாளென்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், பூமியிலே தேவனுடைய செயல்களில் புதிய ஆரம்பம் அங்கு செயல்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாயிருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவர்கள் என்ற பெயரும் திருச்சபைகளின் பிறந்த நாளும் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். புதிய கிருபையின் காலம் தேவனால் துவங்கப்பட்டது இந்த நாட்கள் தான். அதாவது கிறிஸ்துவின் நற்செய்தி பூமியின் கடைசி வரை செல்ல வேண்டிய நேரம் ஆரம்பிக்கப்பட்ட நாளாய் இருக்கிறது. அது இன்று மட்டும் அந்த நாளை கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் இந்த நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டே இருப்போம். அதன் அடையாளமாக பலத்த கிரிகள் அன்றைக்கு நடைபெற்றது. இந்த கடைசி காலத்திலும் தேவனுடைய கிருபையினால் கிரியைகள் நடக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்களும் ஆண்டவருக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து தேவனுடைய பராக்கிரமங்களை நாங்கள் காண, எங்கள் கண்கள் காண கர்த்தர் உதவி செய்வாராக.
அங்கு திருச்சபை உருவான நாளிலே அங்கு 3000 பேர் ரட்சிப்பை கண்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த ரட்சிப்பு தான் அறுவடை என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், பேதுருவின் செய்தியை ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்து அவரை கர்த்தராகவும் கிறிஸ்துவாகவும் அவரை ஏற்றுக்கொண்டு நடப்பதுதான் இந்த விசுவாசத்தின் வெளிப்படையான அறிக்கையிடுதல் தான். அங்கு ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று சொல்லி 3000 பேர் அன்றைக்கே ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், சீசர்களுக்கு அந்த நாட்களில் அநேக பிரச்சனைகள் இருந்தது. ஆனாலும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் முழுமையாக அங்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்திலே ஊற்றப்பட்டபடியால் அங்கு வல்லமை, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கின அந்த வல்லமையில் இருந்து அங்கு 3000 பேர் ரட்சிப்பு உண்டானது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த 3000 பேரின் ரட்சிப்பின் சாட்சி தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், சீசர்கள் பயந்த சூழ்நிலைகளிலே, அந்த ஜனங்கள் பயந்த சூழ்நிலையிலே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அங்கு கொண்டாட்டத்துக்கு வந்திருந்த அதே நாளிலே பரிசுத்தமான நாளுக்குள் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இறங்கினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் வைக்கிறதிலும் ஜெபம் பண்றதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இவைகளை எல்லாம் ஒருமனப்படுத்த எங்களுக்கு கண்காணியாகிய அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே ஜனங்கள் மத்தியிலே இறங்கின அந்த நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகவும் எங்களுக்கு சத்துரு மேற்கொள்ளாதபடி தேவ சத்தியத்துக்குள் சத்தியத்தை வெளிப்படுத்தும்படி இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஒரு அபிஷேகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவரை நாங்கள் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறும்போது இந்த பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை நாங்கள் பெறலாம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் திருச்சபை பிறந்த நாளும் கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வந்த நாட்கள் இந்த நாட்களாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். 2வது காரியம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே அங்கு சமத்துவம் நிறைந்த நாளாய் அந்த நாள் இருந்தது. திருச்சபை பிறந்த அந்த நாளிலே சமத்துவம் நிறைந்த நாளாய் இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஒரு மனமும் சந்தோஷம் ஒற்றுமை அங்கு எல்லாம் அந்த ஜனங்களுக்குள்ளே இருந்தபடியால் அங்கு பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வெளிப்பாட்டை அங்கு கொண்டு வந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்து சகலரையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதிலே நாங்கள் கண்டுகொள்ளுகிற சமத்துவத்தை நாங்கள் கண்டு கொள்ளலாம். ஏனென்றால் காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் அவன் தேவைக்கு தக்கதாக அவைகள் எல்லாம் பயந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், திருச்சபை பிறந்தபடியா திருச்சபையிலே அங்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இறங்கினபடியா அங்கு சமத்துவம் அங்கே காக்கப்படுகிறது. எந்த திருச்சபையிலே இன்றைக்கும் அந்த ஆராதனைகளிலே பரிசுத்த ஆவியானவர் பங்கு கொள்றாரோ அந்த இடத்திலே ஆட்கள் சேர்க்கப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. மக்கள் ரட்சிக்கப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. வாருங்கள், இதுக்கு காரணம் அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற கபடி இல்லாத இருதயத்திலே ஒருமனப்பட்டு அனுதினமும் செயல்படுற காரியத்தினால் இவைகள் ஒருமனப்பட்டு ஒற்றுமைப்பட்டு அந்த சமத்துவத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு பாருங்கள்,
அந்த சமத்துவம் எங்களுக்குள்ளும் இன்றைக்கு தேவையாயிருக்கிறது. ஆலயங்களில் இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெற்றவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கு எங்களுக்கு அதிகமாய் தேவையாயிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் தேவனை துதித்தால் தான் அவருடைய தயவை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்ளும் போது தான் பரிசுத்தாவியின் அபிஷேகம் பூரணப்படுவதையும் நிறைவாகிறதையும் நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. அது ஒரு தனி மனிதனாய் இருக்கலாம், கூட்டங்குழுவாயும் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவாராய் இருந்தால் அங்கே எத்தனை எத்தனை காரியங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கும். ஏனென்றால் நோய்கள் குணமாகும் என்று சொல்லி சத்துருவின் திட்டங்கள் எல்லாம் அங்கு முறியடிக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், மூன்றாவது காரியம் சத்தியம் வளர்ந்த நாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மூன்று காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது திருச்சபை உருவான நாளென்றும், இரண்டாவது சமத்துவம் காக்கப்பட்ட நாளென்றும், மூன்றாவது சத்தியம் வளர்ந்த நாளென்றும் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதே அப்போஸ்தலரிலே சொல்லப்படுகிறது, ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவது என்றார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 36வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. இதை அவர்கள் கேட்டபோது இதயத்திலே கூற்றுண்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பாருங்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கு பேதுருவை கேட்கிறார். பேதுரு எழுந்து நின்று தேவனை குறித்து அங்கு தேவனுடைய காரியங்களை குறித்து சொன்ன போது, அங்கு பரிசுத்த ஆவியானவர் பேதுருவிலே இறங்கின போது அங்கு செய்த காரியங்கள் தான் இம்மட்டுமாய் இருக்கிறது. 3000 5000 என்ற அந்த ரட்சிப்புக்குள்ளே, அந்த அறுவடைக்குள்ளே அங்கு மனுஷர்கள், மக்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இந்த சத்தியம் அன்றையில இருந்து இன்று மட்டும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அங்கங்கே சத்தியங்கள் எல்லா உலக தேச மக்கள் மத்தியிலும் வளர்ந்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த இயேசுவை நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி, ஏனென்றால் அப்பொழுது தான் நாங்கள் பாவ மன்னிப்பு அங்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அங்கு வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் இருந்து யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்று அன்றைய தினம் 3000 பேர் அங்கு தேவனுடைய திருச்சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். திருச்சபை தொடங்கினதும் அந்த நாள். சமம் ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் ஒற்றுமை உண்டாகி சமத்துவமும் காக்கப்பட்டது அந்த நாள் தான். அங்கு சத்தியமும் வளர்றதுக்கு அங்கு ஆரம்ப காரியமாய், ஆரம்ப புள்ளியாய் இருந்த நாளும் அந்த நாள் தான். இந்த 3 காரியங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த 3 காரியங்களிலும் அங்கு தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. தேவனிடத்திலே அநேகர் வந்தார்கள், அவரை நோக்கி பார்த்தார்கள், அங்கு விடுதலையும் வெற்றியும் பெற்றார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பெறாவிட்டால் அவரிடத்திலே நீங்க பெற வேண்டும். அது தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி அவரிடத்திலே நீங்கள் கீழ்ப்படிவு காரணமாக அந்த தண்ணீர் ஞானஸ்தானம் பெற்று வெளியேறும் போது எப்படியா எங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு புறாவை போல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரோ அப்படியாய் உங்களுக்கும் எனக்கும் அங்கு இறங்கினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம், இறங்குவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கண்டு கொள்ளாவிட்டால், அவரை யார் என்று அறியாவிட்டால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அன்பான தெய்வத்தை நீங்கள் எங்கேயும் பார்த்து கொள்ள முடியாது. அவர் அப்படி அன்பும் நேசமும் கொண்ட தேவன். அங்கு இதோ மரித்தேன், சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்
என்னிடத்திலே இருக்குது என்று சொல்லுகிறார். ஆகவே எந்த காரியமாய் இருந்தாலும் இந்த ஆண்டவருக்கு மிஞ்சி ஒன்றுமே உங்களுக்கு வராது. அவர் உங்கள் வியாதிகளோ அல்லது சத்துருவின் தாக்கங்களோ எதிலேயும் இருந்து அவர் விடுதலையாக்கவும் வெற்றியை தரவும் அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். முதலாவது நாங்க பார்ப்போம், பரிசுத்த ஆவியானவரினால் நிறையப்பட்ட எங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து முதலாவது நாங்கள் பார்ப்போம். அங்கு லூக்கா 2:40 அதிகாரத்திலே சொல்லப்படுகிற பிள்ளை வளர்ந்து, அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து அவர் வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு, அந்த ஆவி அவருக்கு அப்பவே இருக்கிறதை நாங்கள் வேதங்களுக்கு சுட்டி காட்டுறது. ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். லூக்கா 4:42 இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் ஆவியானவர்னாலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவானவர் அவர் இந்த பரிசுத்த ஆவியினால் நிறைந்து இருந்தார் என்று சொல்லி, இந்த பூமியில வாழ்நாளிலே நிறைந்து இருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து அங்கு முதலாவது பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்களும் அங்கு ஆராதிக்கும் போது நிச்சயமாகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்திலே வருவார். அவர் இந்த பூமியில வாழ்ந்து திரும்பமாய் வந்து இந்த இடத்திலே சீசர்கள் மத்தியிலே அங்கு தரிசனமாகினார். அந்த நேரத்திலே அங்கு முடித்து அதை இந்த காரியங்களை முடித்து பரத்துக்கு போகும்போது அவர் சொல்லுகிறார், நான் பரத்துக்கு போகிறேன், நான் போனாத்தான் நான் ஆவியாகி உங்களிடத்திலே தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியாய் நான் உங்களிடத்திலே வருவேன், நான் போனால்தான் அது நடக்கும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், மத்தேயு 3:16 இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். முதலாவது திருச்சபை உருவான நாளிலும் அங்கு சமத்துவம், ஜனங்களுக்குள்ளே சமத்துவம் காணப்பட்ட நாளிலும், அங்கு மூன்றாவது சத்தியம் வளர்ந்த நாளிலும் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்தார் என்று எங்களுக்கு வேதம் அங்கு அறிவுறுத்துகிறதை நீங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், இந்த இயேசு கிறிஸ்துவே இந்த பரிசுத்த ஆவியினால் அன்றைக்கு நிரம்பி இருந்தார் என்றால் இன்றைக்கு நாங்கள் எப்படி நிரம்பி இருக்க வேண்டும்? இப்பொழுது கிருபையின் நாட்கள், இந்த கிருபையின் நாட்களிலே பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக நாங்கள் எங்களை தாழ்த்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் அவர் எங்கள் மேல வந்து எங்களுக்குள்ளே வாசமாகி அவர் எங்களுக்காக கிரிய செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியினால் நிரம்பின இரண்டாவது மனுஷன் பேதுருவாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்திலே அங்கு பார்க்கிறோம். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளிகளாய் இருந்த இந்த மனுஷருக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து இதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் என்று என்னிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறியப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறார் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. பேதுரு அங்கு ஆவியிலே நிறைந்திருந்தார். ஆவியிலே நிறைந்து அன்றைக்கு பிரசங்கம் பண்ணினார். அந்த ஆவியானவர் அங்கு 3000 பேரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தார். இது உண்மையிலேயே சரித்திரபூர்வமான உண்மைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். ஆகவே இன்றைக்கு இந்த ரட்சிப்பு பெருக வேண்டும் என்றால் அன்றைய நாட்களை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும்.
அங்கு பேதுருவை எவ்வளவாய் ஆண்டவர் ஆவியிலே நிரப்பி அங்கு ஊழியத்துக்காக அவர் செய்கிற அந்த அந்த பிரசங்கத்து அபிஷேகம் அங்கு இறங்கினதை, பரிசுத்தாவியானவர் அவருக்குள்ளே இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. மூன்றாவது காரியம், பரிசுத்தாவியானவரினால் நிறைந்த ஸ்டேபானை குறித்து நாங்கள் அப்போஸ்தலர் 7:55 நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அவன் பரிசுத்த ஆவியினாலே மகிமையும் தேவனுடைய வலது பாகத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அவன் கூட மரண தருவாயில கூட பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவனாய் இருந்தான் என்று சொல்லி நாங்கள் வேதம் எங்களுக்கு அறிவுறுத்துறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரினால் நிறைந்த 7 பேரை குறித்து அங்கு வேதம் எங்களுக்கு அறிவுறுத்துகிறதை, எச்சரிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 3வது வசனமும் 5வது வசனத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆதலால் சகோதரர்களே, பரிசுத்த ஆவியின் ஞானம் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்டெபான், பிலிப்பு, பிரோகோரை, நிக்கனோனை, தீமோனை, பர்மோனை, யூத மார்க்கத்தார் அனைவரையும் அந்தியோயா பட்டணத்தாலாகிய நிக்கோவை தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அன்னைக்கு அந்த 7 பேரை அந்த திருச்சபையிலே தெரிந்து கொண்டு அந்த 7 பேர் மீதும் அங்கு விசுவாசமும் அங்கு சாட்சியமாய் இவர்களை வைத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இவர்களுக்குள்ளே இருந்த காரியம் பரிசுத்த ஆவியின் நிரப்பமாய் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 4வது காரியம் என்னென்று சொல்லி கண்டால், பரிசுத்த ஆவியினால் நிறைந்த பர்னபாவை குறித்து நாங்கள் பார்ப்போம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்திலே, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிட்டு என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியினால் நிறைந்த பர்னபா அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்திலே நிறைந்தவனாயிருந்தான். பாருங்கள், அந்த 7 பேருக்குள்ளேயும் விசுவாசம் நிறைந்தவர்களாயிருந்தார்கள். பர்னபாவுக்குள்ளேயும் அங்கு விசுவாசமும் அங்கு நிறைந்தவனாய் இருந்தார் என்று சொல்லி, அவன் நல்லவன் என்று சொல்லி வேதம் சாட்சி கொடுக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் எத்தனை பேர் பெரியாய் எங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். அப்படி அந்த நாட்கள் வர வேண்டும். ஏனென்றால் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதனால் தான் நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இன்று மட்டும் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் எங்களை அங்கு முன்னே நடக்க செய்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்களுக்கு முன்பாக அவருடைய சமூகம் செல்லுறபடியா அவர் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து எல்லாவற்றையும் சொல்லி தருகிறபடியா நாங்கள் வெற்றிகரமான வாழ்க்கையை, வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையை, வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கையை நாங்கள் நடத்தக்கூடியதாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் நாங்கள் எத்தனை வேலைகளை செய்து முடிக்க முடியாது. அத்தனை வேலைகளையும் செய்து முடிக்க எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் தான் அத்தனை வேலைகளையும் எங்களுக்கு ஞானமாய் செய்யவும், அங்கு பரிசுத்த ஆவியினால் நிரம்பி செய்யவும் கர்த்தர் எங்களுக்கு பலன் தந்து கொண்டு இருக்கிறார். கிறிஸ்தவர்களாய் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம்.
நாங்க ஏனென்றால் இனி வரப்போகிற எங்கள் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய வருகையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எப்படி வானத்துக்கு எழுந்து போனாரோ அப்படியா இந்த பூமிக்கு வருவேன்னு சொன்னவர். அவர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். அவர் வருவார். அதற்கு முன்பாக இந்த பூமியிலே இருக்கிற நீங்களும் நானும் அங்கு கபடற்ற இருதயம் இல்லாதவர்களாய் கபடு எங்களுக்குள்ளே வராதபடி எங்களை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பரிசுத்த பிள்ளைகளாய் நாங்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இப்படியாய் அங்கு பரிசுத்த ஆவியினால் நிறைந்த தேவ மனுஷரை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நிறைந்த பவுலை குறித்து நாங்க பார்ப்போம். பவுல் எத்தனையோ ஊழியங்கள், 3வது மினிஸ்ட்ரி பயணம் என்று சொல்லி எல்லாம் எத்தனையோ காரியங்களை நாங்கள் வாசிக்கிறோம். ஆனா அவருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இருந்தபடியாத்தான் எல்லா இடத்திலும் அவர் ஜெயத்தை எடுத்து அங்கு நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லி அங்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் பாருங்கள். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்திலே, அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாப்புக்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனாய் இருக்கிறவனே, கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ என்று சொல்லி அங்கு மாயாவித்தைக்காரனாகிய செஹு பவுல் என்ற அந்த மனுஷனுக்கு பவுல் அங்கு பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அங்கு எச்சரிப்பு கொடுக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய ஆவி சில சமயங்களிலே ஒரு நபருடைய குணாதிசயங்களை உதவி செய்வதோடு அவரை குறித்து கசப்பான உண்மைகளை தைரியமா பேச வைக்கிறது இந்த பரிசுத்த ஆவியானவர். ஏனென்றால் குற்றங்களை குற்றமாய் மனுஷனுக்கு முன்பாக மனுஷன் காட்டுறதை அங்கு விரும்ப மாட்டார். ஆனா பரிசுத்த ஆவியானவரினால் நிரம்பினால் அந்த குற்றத்தை அவர்கள் சுட்டி காட்ட அவர் தயங்க மாட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் இந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்த கூடாது என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் பார்த்த காரியங்களை திருப்பி நாங்கள் ஒரு கணம் பார்க்கிறோம். பெந்திக்கோசே திருநாள், பெந்திக்கோசே திருநாளிலே திருச்சபை உருவாகின நாளை குறித்து பார்த்தோம். எங்கள் இரட்சகர் எங்களுக்கு இரட்சகர் தோன்றின நாளாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, சமத்துவம் நிறைந்த நாளாய் இருக்கிறது. 3வது சத்தியம் வளர்ந்த நாளாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்த்தோம். பரிசுத்த ஆவியினால் ஆரெல்லாம் நிரம்பினார்கள் என்று சொல்லி நாங்கள் அந்த நாட்களில் நாங்க பார்ப்போமா இருந்தால், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிரம்பினார். அங்கு பேதுரு அங்கு பரிசுத்த ஆவியினால் நிரம்பி பிரசங்கம் பண்ணினார் என்று. அங்கு ஸ்டேபான் அங்கு அவர் பரிசுத்த ஆவியினாலும் மகிமையினாலும் நிரம்பினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அங்கு திருச்சபையிலே இருந்த அந்த பிரிக்கப்பட்ட 7 பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அங்கு பர்னபாவின் மேலும் இறங்கினார், பவுல் மேலும் இறங்கினார். இறங்கினவர்கள் மத்தியிலே பெரிதான ஊழியங்கள் செய்யப்பட்டது, பெரிதான காரியங்கள் செய்யப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் தேவை, எனக்கும் தேவை. ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவ வாழ்வை நாங்கள் சரியான முறையில் நடக்க வேண்டுமென்றால் எங்களுக்குள்ளே ஒரு நீதி வேண்டும். அந்த நீதி இயேசு கிறிஸ்துவாகிய அந்த நீதி எங்களுக்குள்ளே இருந்தால்தான் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இருந்தால்தான் நாங்கள் எது செய்தாலும், என்ன தேவனுக்கென்று செய்தாலும், எதை அர்ப்பணித்தாலும், எந்த பணியை செய்தாலும் அவருக்குள்ளாக செய்யும் போது ஆசீர்வாதம் மிகுந்ததாய் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த பூமியிலே அங்கு சரித்திரபூர்வமாய் வந்து இறங்கின அந்த நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனால் தான் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பேரும் வந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இப்படிப்பட்ட தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். இப்படிப்பட்ட
எங்கள் பிதா, எங்கள் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் எங்களுக்கு தலியாய் இருக்கிறார், சபையிலும் தலியாய் இருக்கிறார். எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் எங்களுக்குள்ளே அங்கு எங்களுடைய பலவீனங்களை குறித்து எங்களுக்கு சொல்லித் தருவார். அது மட்டுமல்ல, இங்கு அவர் நம்முடைய பலவீனங்களிலே அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்படியாய் எங்களுக்கு இன்னபடி வேண்டிக் கொள்ள தெரியாத இடத்திலே எல்லாம் அவர் எங்களுக்காக அங்கு பரிந்து பேசுகிறவராய் அங்கு இருக்கிறதை நாங்கள் வேதத்தில் இருந்து காணக்கூடியதாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களுக்குள்ளே வரும்போது நிச்சயமாகவே நீங்களும் ஒரு விடுதலை பெற்று வாழ முடியும். இம்மைக்கு மாத்திரமில்லை, மறுமைக்கும் அப்படி செய்ய முடியும். ஏனென்றால் அவருடைய தழும்பினால் நாங்கள் குணமாகிறோம். எப்பேற்பட்ட வியாதியாய் இருக்கலாம், அல்லது எப்பேற்பட்ட வீட்டு பிரச்சனைகளாய் இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனையாய் இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் இந்த பரிசுத்த ஆவியானவரின் பலன் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அங்கு அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அந்தபடி ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லியும், ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் அவர் என்ன செய்வாராம், பாவத்தை குறித்து உங்களிலே என்னிலே இருக்கிற பாவம் என்ன இருக்குது என்பதை அவர் சுட்டி காட்டுவார். அதில் இருந்து மனம் திரும்ப சொல்லுவார். மனம் திரும்பாத பட்சத்தில் விட்டு விடுவார். அதற்கு பிறகு நீங்கள் பரிதாபமான நிலைக்கு கடந்து செல்வீர்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து நீதியை குறித்து எங்களுக்கு போதிக்கிறார். அந்த நீதி இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் சத்தியமாய் இருக்கிறது. இந்த நீதி கடைசி நாட்களிலே அவர் எங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பார். அந்த நியாய தீர்ப்புக்கு நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ள அங்கு கண்டித்து உணர்த்தும் போது நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். என் ஆவியானவர் எங்களை அங்கு கண்டித்து உணர்த்துவார். ஏனென்றால் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இப்படி செய்யாதே என்று சொல்லுவார், மனச்சாட்சியிலே பேசுவார். அப்பொழுது நாங்கள் மனம் திரும்பி செயல்படுவோமா இருந்தால் நிச்சயமாகவே பரத்துக்குரியவர்களாய் நாங்கள் மாற முடியும். சங்கீதம் 85:10 சொல்லப்படுகிறது, கிருபையின் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியின் சமாதானமும் ஒன்றையொன்று முற்றம் செய்யும் என்று சொல்லி, ரட்சிப்பு தேவனுடைய கிருபையினால் வருகிறது. சத்தியத்தை நாங்கள் கடைப்பிடிக்கும் போது அங்கு நீதி எங்களுக்குள்ளே வருகிறது. இந்த நீதி எங்கள் குடும்பங்களிலே, வீடுகளிலே, நாடுகளிலே சமாதானத்தை கொடுக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இன்றைய நாட்களிலே இந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படிதான் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எங்களுக்கு அவசியமாய் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே இருக்கிற அத்தனை பேரும் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அக்கினியினாலே ஆவியினாலே பெற்று வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்து எங்களை நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்வோம். இத்துடன் முடித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களோடும் என்னோடும் கூட இருப்பாராக. அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைய நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே திருச்சபை உருவான நாளிலே, ஆண்டவரே சமத்துவம் காக்கப்பட்ட நாளிலே, ஆண்டவரே சத்தியம் வளர வைத்த நாளிலே, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நிற்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டது போல, பேதுரு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டது போல, அப்பா ஸ்தேவான் ஆண்டவரே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டது போல, அந்த திருச்சபையிலே 7 பேர் தெரிந்து கொண்ட அவர்கள் மேல ஆண்டவரே பரிசுத்தாவியானவர் நிரப்பப்பட்டது போல, கர்த்தாவே பர்னபாவின் மேல, பவுலின் மேல ஆண்டவரே பரிசுத்தாவியானவர் நிரப்பப்பட்டது போல
இன்றைக்கு ஆண்டவரே எல்லாருக்குள்ளும் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே இருக்கிற எல்லாருக்குள்ளும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி அபிஷேகித்து கர்த்தாவை நடத்தும்படி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவர் மேலும் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதை நீக்க ஆசீர்வதியும் கேட்ட ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சங்கம வானொலிக்கு லேசியான மனைவி பிள்ளைகள் சந்ததி குடும்பம் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதி, ஊழியங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தை அன்றைய நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 19 அதிகாரம் 7வது வசனம். இன்றைய நாட்களிலும் 8ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக அந்த நாட்களிலே சொல்லுகிறது: கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானது, பேதையை ஞானியுமாக்குகிறது என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை சற்று இந்த நாட்களே தெளிவாக நாங்கள் அமர்ந்திருந்து பார்ப்போமா இருந்தால், முதலாவது வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதாம். ஆண்டோடைய வேதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி இந்த நாட்களிலே அது நம்மை இந்த நாட்களிலே நிறைவாக நடத்துகிற வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறதாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களிலே உயிருள்ள வேதமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அது ஜீவனுள்ள வார்த்தைகள் அந்த வேதத்திலே இந்த நாட்களில் இருக்கிறதை காண்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களிலே ஒரு மனுஷனால் எழுதப்பட்டதல்ல, அல்லது ஒரு மனுஷனுடைய சிந்தனையின் மூலமாக இந்த நாட்களில் இந்த வேதம் இந்த நாட்களில் எழுதப்பட்டதல்ல. தேவனுடைய ஆவியானவரால் எழுதப்பட்டு இந்த நாட்களில் எழுதப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறபடியினால் எந்த புஸ்தகத்தை விட இந்த நாட்களிலே இந்த வேதம் இந்த நாட்களிலே ஒரு மகிமை உள்ளதாக இந்த நாட்களில் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், எந்த புஸ்தகத்துக்கும் கொடுக்காத ஒரு பெயரை இந்த நாட்களிலே வேதாகமத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். என்ன பெயர் என்றால் பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லி இந்த நாட்களில் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் பரிசுத்தருடைய வார்த்தைகள் அந்த இடத்திலே இருப்பதினால் ஜனங்களுடைய வேதனைகள் துன்பங்களை இந்த வார்த்தைகள் வாசிக்கிற வேளையிலே குணமாக்குகிறபடினால் இந்த நாட்களிலே அப்படியாக இந்த நாட்களிலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக இங்கே பார்க்கிற வேளையிலே ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறதாம். அருமையான அன்பு பிள்ளைகளை, நீங்கள் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிப்பீர்களா இருந்தால் உங்களுடைய ஆத்மாவிலே எந்த நாட்களிலும் ஒரு உயிர் மூச்சியோ அல்லது உயிர்ப்பிக்கிற தன்மையோ அந்த நாட்களிலே இருக்காது. ஆனால் வேதத்திலே ஒரு வார்த்தையை எடுத்து நீங்கள் வாசிப்பீர்களா இருந்தால் அந்த வார்த்தை என்ன செய்யும் என்றால் உங்களுடைய ஆத்துமாவை இந்த நாட்களில் உயிர்ப்பிக்கிறதாக இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல, அங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய சாட்சி அங்கே முழுமையானதுமா இந்த இடத்துல இருக்கிறதாம். ஆண்டவருடைய சாட்சி இந்த வேதத்திலே இந்த நாட்களில் விளங்குகிறது. எப்படியாக சொன்னால் அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்து கொண்டிருக்கிற அற்புதங்கள், அவர் செய்ய போகிற அற்புதங்கள், அவருடைய மகிமை, அவருடைய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே அங்கே விளங்குகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறதாம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இந்த கடைசியாக இந்த நாட்கள் இந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறது, பேதையை ஞானி ஆக்குகிறதாம் என்று சொல்லி. உண்மையிலே உண்மைதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு உலகிலே ஞானி என்று சொல்லப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதத்தை வாசித்துத்தான் அநேக காரியங்களை இந்த நாட்களிலே கண்டுபிடித்தார்கள். யோபுவின் புஸ்தகத்தில் வாசித்துத்தான், அதாவது இந்த நாட்களில் குளிர்சாதன பெட்டியை கண்டுபிடித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாக வேதத்துக்குள்ளே சகல காரியங்களும், இந்த உலகத்திலே இந்த விஞ்ஞானிகள் தேடிக்கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் இந்த வேதத்துக்குள்ளே தான் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் அருமையான அன்பு பிள்ளைகளே, எந்த புஸ்தகத்திலும் இல்லாத ஒரு வெளிப்பாடுகள், எந்த புஸ்தகத்திலும் இல்லாத காரியங்கள் எல்லாம் இந்த கர்த்தருடைய சத்திய வேதமாகிய பரிசுத்த வேதாகமத்துக்குள்ளே அங்கே அடங்கி இருக்கிறதையும் மறைந்திருக்கிறதையும் இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் இந்த வேதத்துக்குள்ளே ஒரு மனுஷன் இந்த நாட்களிலே தன்னுடைய வாழ்க்கையை இந்த நாட்களிலே புதைத்து அந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை வாசிப்பானா இருந்தால் அவனுக்குள்ளே இருக்கிற பேதை தன்மை இந்த நாட்களிலே மாறி அவன் ஞானியாக இந்த நாட்களிலே புறப்பட்டு செல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே இருக்கிற பெரிய அந்த நாட்களிலே பாருங்கள், பெரிய ஞானிகளை குறித்து அவரிடத்திலே கேளுங்கள்.
எப்படியாக இந்த ஞானம் உங்களுக்கு வந்தது என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், பரிசுத்த வேதாகமத்திலே இருந்துதான் நாங்கள் அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டோம், கண்டுகொண்டோம் என்று சொல்லி சொல்லுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதத்தை இந்த நாட்களிலே வாசியுங்கள். அது குறைவற்றதாக இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல, உங்களுடைய ஆத்மாவில் உள்ள குறைவுகளை நீக்கி, உங்களுடைய ஆத்மாவிலே உள்ள இந்த நாட்களில் இருக்கிற எல்லா களிம்புகள், எல்லா காரியங்களை நீக்கி இந்த நாட்களிலே அது உங்களை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது மட்டுமல்ல, உங்களை இந்த நாட்களிலே ஞானிகளுமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் பேதைகளாய் இருந்தால் வேதத்தை வாசியுங்கள். உங்களை தேவன் ஞானியாக இந்த நாட்களிலே மாற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவன் அண்டையிலே சேருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தில் இந்த நாளிலும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாட்களிலும் 4ஆம் தேதி 6வது